ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களையுமே இந்த எபிசோட் இம்ப்ரெஸ் பண்ணும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 7. டெம்பிளா யாரவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நொபிலிட்டியில் இருக்கிற எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீ இதை கூட மறந்துட்டியா? டெம்பிள் தான் அந்த வேர்ல்டுலேயே பெரிய இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் குரூப். பிறக்கிற குழந்தைங்க டிவைன் ஆர்ட்ஸோட இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து அவங்க தான் நொபிலிட்டியை சொல்லுவாங்க. ஈவன் அவங்க நினைச்சா நம்ம குயினையே பவர்ல இருந்து தூக்கிட்டு இந்த கிங்டம் அவங்க ஆட்சி செய்ய முடியும். அந்த லெவலுக்கு அவங்க ரொம்பவே பவர்ஃபுல். ஆனால் இந்த டெம்பிள்குள்ளேயவும் நிறைய போஸ்டிங்ல ஹையர் பவர்ஸ்லாம் இருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் இன்குசிஷன் தான் அதில் இருக்கிறதுலே டாப். ஈவில் ஸ்பிரிட்ஸை பிடிக்கிறது, டிவைன் ஆர்ட்ஸை தப்பான வழியில யூஸ் பண்றவங்களை பனிஷ் பண்றது, இதெல்லாம் அவங்க வேலை தான். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க பக்கம்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லன்னு எல்லாம் சொல்லியிருப்பா. ஆஃபீஸ் ஆஃப் இன்குசிஷனோட லீடர் நான் தான். என்னோட பேரு சாலமன். நீ தான் அந்த ஷேடோலெஸ் பாயா, பதில் சொல்லு அப்படின்னு அந்த ஹையர் பிரீஸ்ட் சாலமன் கேட்கிறாரு. சிட்டிக்கு நடுவில் தைரியமா ஒரு ஃபார்மசியை ஓப்பன் பண்ணியிருக்க. நீ இஷ்டத்துக்கு வெளியே சுற்றினதுனால தான் ஷேடோ இல்லாத ஒன்றை எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. சின்ன பையா இல்லைனா ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு அவன் சொல்லவும், ஈவில் ஸ்பிரிட்லாம் இல்லை ஹியூமன் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். பிரச்சனை வேணாம் நம்ம ஹீரோ நினைக்கிறதுனால அவங்க சொல்கிற மாதிரியே கையை தூக்கிட்டு பின்னாடி போனா ஈவில் ஸ்பிரிட் பைண்டிங் அப்படின்னு அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மேலே அது ஒர்க் ஆகல. இந்த ஈவில் ஸ்பிரிட் எப்படி இதுலேருந்து தப்பிச்சதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படவும், நான் ஹியூமன் தாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சாலமன் சொல்லவோ, ஃபயரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா நைட்ரஜன் கேஸை வச்சு நம்ம ஹீரோ ஷீல்டை கிரியேட் பண்ணி ஃபயரை ஈஸியாக எரேஸ் பண்ணியிருந்தான். இவன் கிட்ட நெகட்டிவ் ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண சொல்லவும், அப்ப நான் வாட்டரை வச்சு அட்டாக் பண்றேன்னு ஒருத்தன் அட்டாக் பண்றான். அதையும் நம்ம ஹீரோ எரேஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் அவங்க ஷாக் ஆகுறாங்க. பேசி தீர்த்துக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதை கேப்சர் பண்றதை மறந்துருங்க, இதை எங்கேயே கொன்றணும், எல்லாரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சாலமன் சொல்றான். எர்த், ஃபயர், விண்ட், வாட்டர்னு எல்லா மேஜிக்கையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் அழிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா ஹீரோ ஐஸை கிரியேட் பண்ணி ஈஸியா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது மற்றவங்களை சரி பண்றதுக்காக தானே தவிர்த்து உங்க கூட சண்டை போடுறதுக்காக இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அட்டாக் பண்ணுங்கன்னு சாலமன் சொல்றான். சாலமன் நம்ம குதிரையில இருந்து விழுந்து அவன் கால் பிராக்சர் ஆயிருது. என்னோட பவர்ஸை நான் காயப்படுத்துறதை விட ஹீலிங் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை ஒழுங்கா நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த டிவைன் மார்க் லோ ஆகுது. இதை நான் எப்படி பார்க்காம விட்டேன். இன்ஃபினிட்டி டிவைன் பவர், ஷேடோ இல்ல பேனிக் தியோஸோட ஹோலி மார்க். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் பேனிக் தியோஸ். கடவுள் தான் ஒளியே, அவருக்கு எப்படி ஷேடோ இருக்கும், என்ன மன்னிச்சிருங்க பேனிக் தியோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை வணங்க ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பேனிக் தியோஸ், முட்டாள்தனமா நான் கடவுளையே அட்டாக் பண்ணிட்டேன். அதுக்கு பனிஷ்மெண்டா தான் என் கால் உடஞ்சு நான் இப்ப கூடிய சீக்கிரம் இறந்து போக போறேன். ஆனா நான் செஞ்ச பாவங்களை தொடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என் உயிரை நானே எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சாலமன் சாக போகவும் நம்ம ஹீரோ டக்கு நம்ம கத்தியை எரேஸ் பண்ணிட்டு, யாரையும் நான் பனிஷ் பண்ண போறதில்ல, நீங்க சாக வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். சாலமன் காயத்தை நம்ம ஹீரோ டயக்னோசிஸ் பண்ணி பார்க்கறான். சிவியரான பிராக்சர், அப்படியே விட்டா கண்டிப்பா இறந்துருவான். ஆம்பிடேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சா அந்த ஒயிட் க்ளோ வந்துட்டு ரெட் கலரா மாறுது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருவான் போல. அப்ப சர்ஜரி பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது ஒயிட் கலர் ஆகுது. சர்ஜரி தான் பண்ணணுமா? ஆனா நான் ஒரு ஃபார்மசூட்டிஸ்ட், எனக்கு சர்ஜரிலாம் பண்ண தெரியாது. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம், ஆனா அதுக்குள்ள கண்டிப்பா அவன் இறந்து போயிருவான். சோ வேற வழியில அந்த சர்ஜரியை நான் இப்பவுமே பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இங்க நீங்க பார்க்க போறதை யார்கிட்டயோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரீட் பண்ண கல்லுலயே ஒரு பெட் மாதிரி நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். பேஷண்ட் தூக்கி இதுல வைங்கன்னு சொல்லவும், நீங்க எங்களை பனிஷ் பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும், அதை பத்தி நீங்க யோசிக்காம அவங்க இன்ஜரியை பத்தி யோசிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். பெயின் கில்லர் போட்டு அடுத்து அனஸ்தீசியா கொடுத்து இப்படி பண்ண போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பேனிக் தியோஸ் என் உடம்பை என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றான். ஸ்பைனல் அனஸ்தீசியா, இது கொஞ்சம் வலிக்கோ பல்ல கடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போடுறான். அட என்னோட வலி இப்போ சுத்தமா போயிடுச்சு, இதுதான் கடவுளோட மிராக்கிள் பவரா அப்படின்னு சொல்லி சாலமன் ஆச்சரியப்படுதான். நான் லேப்ல சில அனிமல்ஸை வச்சு சர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ என்னால் இது முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போ அவனோட காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான். சாலமனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டேன், பட் எதுக்கும் ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணுங்க, நானும் சாலமன் அப்பப்போ வந்து செக்அப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க கருணைக்கு நன்றி கடவுளே அப்படின்னு அவங்க வழிபடவும், ஒரு டாக்டரா எல்லா உயிரினத்தையும் காப்பாற்றுறது என்னோட கடமை, அதை தான் நான் செஞ்சேன், என்ன பற்றியும் இங்கே நடந்ததை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க கட்டளைப்படியே பண்ணுறோம் காட் பேனிக் தியோஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த வழியா அந்த கேரேஜ்ல ஏறி நம்ம ஹீரோவா அவன் ஃபார்மசிக்கு வரான். இப்போ ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய பிரீஸ்ட் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்களான்னு எலன் ஷாக் ஆகுறா. ரேரான காஸ்ட்லி சாக்லேட்டை கிஃப்டா கொண்டு வந்து அவன் கொடுத்துட்டு, உங்க கருணைக்கு ரொம்பவும் நன்றி பேனிக் தியோஸ், உங்களால தான் நான் இப்போ நல்லா இருக்கிறேன். ஷேடோலெஸ் பையனை நாங்க தேடி போனோம், கண்டுபிடிக்க முடியல, அது ஒரு ரோமர் தான் சொல்லி நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக டெம்பிள்லேயே ஹையஸ்ட் போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன். ஸோ இனிமே உங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சாலமன் சொல்லவும், உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அதை மாரி யாராச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சாலமன் சொல்றான். ஆமா ஜஸ்ட் என்ன பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், கடவுளே நான் அட்டாக் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டாகவும் நீங்க என்ன மன்னிச்சு விட்டதுக்காகவும் அப்படின்னு சொல்லி அவன் எதையா சொல்றான். லாட்டே அந்த சாக்லேட்டை தூக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தா லான்ச் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. என் பிக் பிரதர் எங்கனவா கேட்டுட்டு கையில என்னதுன்னு கேட்கவும் லாட்டே அப்படியே முழிக்கிறா. இது நான் என் அதிகாரத்தின் பேர்ல உங்ககிட்ட கொடுக்கல, இந்த வாண்டதுக்கு தகுதியான உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். கார்டியன் டியட்டியோட சீக்ரெட் ட்ரெஷர்
எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் இதால யூஸ் பண்ண முடியும் அண்ட் இதால சில மிராக்கல்ஸையும் பண்ண முடியும் அப்படின்னு சாலமன் சொல்லவோ, இவ்வளோ பெரிய ட்ரெஷர் என்கிட்ட இருக்கிறது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த வாண்டுமே அதுக்கு தகுதியானவங்க கிட்ட இருக்க தான் ஆசைப்படும் அப்படின்னு சாலமன் சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரின்னு அதை எடுக்கிறான். நான் நினைச்சது சரிதான், அந்த வாண்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடவுளே அப்படின்னு சாலமன் சொல்லவோ, அப்ப கடவுள் தானா நீ அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. நீயும் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், கொஞ்ச நேரம் நான் அதை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு எலன் அதை வாங்கினா, எலனால அதை தொட முடியல, அப்படியே அது கீழே போய் விழுந்துருது. இந்த வாண்டு இந்த வேர்ல்ட சேர்ந்தது கிடையாது, கடவுளால மட்டும்தான் அதை தொட முடியும், மார்டல்ஸால அதை தொட முடியாதுன்னு சாலமன் சொல்றான். இது பறக்குமா நம்ம ஹீரோ கேட்கப்போ, லெஜண்ட் ஸ்டோரியில அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சாலமன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோ அதுல உட்காந்து பறக்குறான். பெனிக்தியோஸ் உங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு சாலமன் சொல்றான். டெம்பிளால இனிமே உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது, அதை நான் பாத்துக்கிட்டேன். வேற யாரோ உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுதான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். கடவுளை எதிர்த்து அவங்களால என்ன பண்ண முடியும், சரி இந்தாங்க இது உங்களுக்கு தான், டிவைன் ஆர்ட்ஸ் ரெடியூஸ் பண்ற ஒரு டாலிஸ்மன் சொல்லவா, எனக்கு ஷேடோ வந்துருச்சே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மிராக்கிள் வாண்டவோட அந்த டாலிஸ்மன் தான் அவங்களை ரொம்ப ஹாப்பியாக்கி இருக்க போல அப்படின்னு சாலமன் கேட்கவும், ஆமா ஏன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையுமே பாக்குறான். எல்லாருமே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள ஒருத்தனா தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், புரிஞ்சது பெனிக்தியோஸ் அப்படின்ட்டு சாலமன் கிளம்புறான். நம்ம ஹீரோ லாட்டே பிளான்ச் எல்லாருமே ஷாப்பிங் போறாங்க. பிளான்ச் ஒரு பழத்தை வாங்கி தர சொல்லி கேட்கவோ, சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டா இருக்கிறான். டெய்லியும் நிறைய கூட்டம் வருது, இப்பெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பார்மசில பேரலல் பார்மசில இருக்கிற மெடிசனையா நீங்க இங்க விற்க மாட்டேங்கிறீங்க, அங்க போனா ரொம்பவே கூட்டமா இருக்கு, நீங்களும் இங்க அதை வாங்கி விற்கலாம்ல அப்படின்னு ஒரு லேடி கேட்கவும், இங்க இருக்கிற காமன் கில்ட் அப்ரூவ் பண்ணாத மெடிசனை நாங்க எப்படி விற்க முடியும் அப்படின்னு கடையில வேலை பார்க்கறேன்னு சொல்லவும், கில்ட் அப்ரூவ் பண்ணலனா மேபி அந்த மருந்து தப்பானதா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த பார்மசி ஓனர் சொல்லவும், அவங்க மருந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அண்ட் சீப்பாவோ கொடுக்குறாங்க, முடிஞ்சா அவங்க கடையிலயும் வாங்கி வைங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பாக்குறான். லான்ச் வந்து கூப்பிடப்போ சரின்னு இப்ப நம்ம ஹீரோவா கூட வீட்டுக்கு போறான். இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட மெடிசனை இன்னொரு பார்மசில மட்டும் தான் வாங்கி வித்துட்டு இருக்காங்க. பட் காமன் பீப்புளோட பார்மசிலயும் அதை விற்கணும் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோவே புதுசா ஒரு கில்ட ஆரம்பிக்கிறான். ஏதோ பார்மசி ஆரம்பிக்க போறியா அப்படின்னு எலன் பார்க்கவும், மினிமம் ரெக்யர்மெண்ட் 2 பார்மசியோட அப்ரூவல் இருந்தா போதும், அது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பேப்பர் ஒர்க்கை நீங்க பாத்துக்கிடுவீங்கல்ல செட்ரிக் நம்ம ஹீரோ கேட்கவோ, செட்ரிக்கோ ஓகே சொல்றான். எல்லா பார்மசிலயும் நம்ம மருந்து கிடைச்சா யாரோ கோட்டத்துல நின்று வாங்க வேண்டியதில்லன்னு எலன் சொல்லவும், நமக்கோ வேலை கம்மியாகும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நைட் ஆகுது. அந்த காமன் பார்மசில இருந்த அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரோட பொண்ணுக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லாம போகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் கோயினையே தூக்கிட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய லெவலுக்கு பவர் இருக்கிறது தான் அந்த ஹோலி டெம்பிள். இப்போ அந்த ஹோலி டெம்பிளோட சப்போர்ட்டே நம்ம ஹீரோ பக்கம் இருக்கு. சோ அப்படின்னா குதிரையில அந்த கழிவுகளை வச்சு நம்ம ஹீரோவோட அந்த பார்மசியை அட்டாக் பண்ணது காமன் பார்மசி கில்டோட லீடரா தான் இருக்கும். அந்த லீடர் அப்ரூவல் கொடுக்காததுனால மத்த பார்மசிலையும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மருந்தை வைக்க முடியல. காமன் பார்மசி கில்ட சேர்ந்த ஒருத்தரோட பொண்ணுக்கு இப்ப ரொம்பவே உடம்பு சரியில்லை. என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.